இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மகிமை டிவி நேயர்கள் அனைவரை சந்திப்பதற்காக தேவன் கொடுத்த பாக்கியத்திற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் இந்த வாரத்திலே 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4, 5வது வசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆயுதங்கள், போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அவைகள் சாத்தானுடைய அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ வல்லமை உள்ளதா இருக்கிறது என்று சொல்லி, அவைகளாலே நாம் பிசாசு கொண்டு வருகிற எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி நாம் இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே பிசாசு கொண்டு வந்து போடுகிற சில எண்ணங்கள், பயங்கள், கலக்கங்கள், இவைகள் நம்முடைய மனதிலே அரணாக எழும்பி நம்முடைய சந்தோஷமான வாழ்க்கையை கெடுத்து விடாதபடிக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தருகிற போர் ஆயுதங்களாகிய அவருடைய வல்லமையுள்ள வசனத்தினாலும் வார்த்தையினாலும் அவருடைய நாமத்தினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் நாம் ஜெயித்து கொள்ளத்தக்கதாக, நம்முடைய எண்ணங்களை கிறிஸ்து இயேசுக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக, சாத்தானுக்கு கீழ்ப்பட்டிராமல் நம்முடைய எண்ணங்கள் சாத்தானுடைய தந்திரங்களுக்கு சிறைப்பட்டு போகாமல், அடிமைப்பட்டு போகாமல், கிறிஸ்து இயேசுக்குள் நம்முடைய எண்ணங்களை கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தேவன் இந்த ஆயுதங்களை தந்திருக்கிறார். இதை குறித்துதான் நாம் இந்த வாரத்திலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட சாத்தான் போடுகிற இன்னொரு அவனுடைய அரண் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம்பிக்கையிலே உண்டாகிற பிரச்சனைகள், அவநம்பிக்கைகள். சில பேர் பொய்யா அப்படியே நம்பிடுவாங்க. பாருங்க, ஏதேன் தோட்டத்துல சாத்தான் ஏவாளை வஞ்சிக்கும் பொழுது அந்த பழத்தை அவ பார்க்கும் பொழுது அது ரொம்ப அழகா இருக்கு, அந்த பழத்தை சாப்பிட வைக்க வேணும்னு வைக்கணுங்கிறது பிசாசோட திட்டம். அப்போ அவன் ஒரு பொய்யா அந்த இடத்துல சொல்றான், நீங்க எந்த பழத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்ல, நாங்க எல்லாத்தையும் சாப்பிடலாம், ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் பழத்தை தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்போ ஏன் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது சொன்னாரு தெரியுமா? இத நீங்க சாப்பிட்டா அவரை போல ஆயிருவீங்க. அப்போ அது பொய். ஆக்சுவலா தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியேயும் மனுஷனை சிருஷ்டித்தார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. தம்முடைய சாயலாக, தம்முடைய மகிமையின் ரூபமாகத்தான் மனுஷனை சிருஷ்டித்தார். அந்த ஏதேன் தோட்டத்தின் இன்பங்களை எல்லாம் அவர்கள் சந்தோஷமாய் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அதுதான் தேவனுடைய சித்தம், அவருடைய விருப்பம், அதுதான் அவருடைய உயர்ந்த எண்ணம். ஆனால் சாத்தான் அங்கு ஒரு பொய்யை கொண்டு வந்து விதைக்கிறான். அதுதான் ஏவாளுக்குள்ள போடப்பட்ட முதல் தவறான, அவளுக்குள்ளே எழுப்பப்படுவதற்கு ஒரு அரண் எழுப்பப்படுகிறது. அங்க பாருங்களேன், அவன் சொல்றான், இந்த பழத்தை சாப்பிட்டா நீங்க தேவனை போல ஆவீங்க. அது ஒரு பொய். ஆனா அதை நம்பி ஒருவேளை ஆண்டவர் நமக்கு இதை மறைத்து வைத்திருக்கிறாரோ என்று சொல்லி அந்த பொய்யை நம்பினதுனாலே வஞ்சிக்கப்பட்டு போனதை, ஏமாற்றப்பட்டு போனதை, அது நிமித்தமாக ஏதேன் தோட்டத்து எல்லா ஆசீர்வாதங்களை இழந்து போனதை, முழு மனுக்குலமும் பாவமாக்கப்பட்டதை நாம் அந்த சம்பவத்திலே பார்க்க முடியும். அப்போ பொய்ய நம்ப வைக்கிறது பிசாசோட தந்திரம். அப்படி ஒரு அரணை அவன் நமக்குள்ள கட்டியிருப்பான். நிறைய பேருக்கு எது உண்மை எது பொய்யினே கண்டுபிடிக்க தெரியாது, எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க. அப்படி ஏமாந்து போற மக்கள் இருக்காங்க. சில பேர் எதையுமே நம்ப மாட்டாங்க, அவநம்பிக்கை, யாரையும் நம்ப மாட்டாங்க. இது சாத்தானுடைய தந்திரம். யாரையும் நம்பிராத, எதையும் நம்பிராத, யாரையும் நம்பிராத. இப்படி இந்த வார்த்தை, சாத்தானுடைய வார்த்தை உள்ள அரணாய், அப்படியே அரண் போல, ஒரு கோட்டை போல அது எழும்புகிறது. யாரையும் நம்பிடக்கூடாது, எதையும் நம்பிடக்கூடாது. மனுஷர் எல்லாம் ஏமாத்திடுவாங்க, இவங்கள நம்ப கூடாது, அவங்கள நம்ப கூடாது. கடைசியில வீட்டுல உள்ளவங்களையும் நம்புறது கிடையாது, கடைசியில கடவுளையும் நம்புறது கிடையாது, கர்த்தரையும் நம்புறது கிடையாது. நம்ம போன செய்தியில கேட்டோம், கர்த்தரை நம்பி கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அவங்களுக்கு எதை நம்பணும்னே தெரியல, அவன் நம்பிக்கைக்குள்ளாக்குகிற இந்த அரண். இப்படிப்பட்ட அரண் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய இருதயத்துல, ஒருவேளை உங்களுடைய யாருடைய இருதயத்துல இப்படிப்பட்ட அரண், சாத்தானுடைய அரண் இருக்குமானால், இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக, இந்த அரண்களை இடித்து நொறுக்கத்தக்கதாக தேவ வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அந்த நல்ல செய்தி. நிறைய பேருக்கு தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுவது பெருமை. நான் எல்லாமே இது முடியாது, என்னாலதான் இந்த காரியம் நடந்திருக்கிறது, என்னாலதான் இந்த திருமணம் நடந்துச்சு, ஒழுங்காயிடுச்சு, என்னாலதான் இந்த வீடு வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்திற்கு என்னாலதான் உங்களுக்கு சுகம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி தன்னை, நான் தான், என்ன விட்டா அப்படிங்கிற மாதிரி தன்னை பெருமைப்படுத்துகிற, தன்னை குறித்து மிக உயர்ந்த
எண்ணங்கள்ல அப்படி நினைக்கிற மனநிலைமை, இதுவும் சாத்தான் போடுகிற ஒரு எண்ணம். இந்த எண்ணம் நமக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்குமானால் அது ஒரு அரணாக நின்று நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுத்து விடும். இது நம்முடைய மனசுல எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணுகிற, என்ன விட்டா முடியாது அப்படிங்கிற எண்ணம் எதுவுமே நம்முடைய கரத்துல கிடையாது. தேவனால் மாத்திரமே எல்லாம் கூடும். நாசிலே சுவாசம் உள்ள மனுஷன் நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணிக்கொண்டிருக்கிறதுனாலே வருகிற அரண்கள். அது போக சில பேருக்கு தன்னை குறித்து மிகவும் தாழ்வு மனப்பான்மை. என்னாலெல்லாம் ஒண்ணும் முடியாதுப்பா, நான்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை, இனி நம்ம இந்த உலகத்துல இருந்து என்னத்துக்கு, இனி நம்ம என்ன செஞ்சிட போறோம், எனக்கு ஒண்ணுமே முடியாது, நான் பலவீனப்பட்டவள், நான் அறிவில்லாதவள். மோசே சொல்லுவாருல்ல, நான் திக்குவாயி, நான் மந்த நாவு, என்னால பேச முடியாது, நான் போய் பார்வன் கிட்ட எல்லாம் நிக்க முடியாது. இப்படி தன்னை குறித்து தாழ்வாகவே எண்ணிக்கொள்றது. தாழ்மை வேறு, தாழ்வு மனப்பான்மை வேறு. நம்மளெல்லாம் வச்சு ஒண்ணும் இல்ல, நம்மெல்லாம் இருந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து. ஏனென்றால் தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விசேஷித்த திட்டத்திற்காக இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். ஒவ்வொரு விசேஷித்த அழைப்பு ஒவ்வொருவர் மேலேயும் இருக்கிறது. நாம் அறிந்தோ அறியாமலோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிறந்த நம்முடைய அனைவரை குறித்தும் உன்னத திட்டம் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியான எல்லா கிருபைகளையும் நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ளாதபடி நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற உயர்ந்த திட்டங்களுக்கு விரோதமாக நம்மை குறித்து தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே குறைந்த அளவிலேயே நாம் எண்ணிக்கொண்டிருப்போமானால், நம்மை பிரயோஜனமற்றவர்கள் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருப்போமானால் அது சாத்தானுடைய அரண். இந்த அரணை நாம் நிர்மூலமாக்கும்படியாக தேவன் நமக்கு அவருடைய ரத்தத்தையும் அவருடைய நாமத்தையும் அவருடைய வல்லமையும் கொடுத்திருக்கிறார். எப்படி நாம இதை ஜெபிக்கிறதின் மூலமாக நம்ம இந்த காரியத்தில இருந்து விடுதலை பெற முடியும்? ஒருவேளை உங்களுக்குள்ள மிஞ்சின எண்ணமா இருக்கலாம், அல்லது தாழ்ந்த எண்ணமா இருக்கலாம், அல்லது நம்பிக்கையற்ற ஒரு மனநிலைமையா உங்களுடைய மனநிலைமை இருக்கலாம். எதையுமே நம்ப முடியல என்னால, கடந்த கால ஒரு நம்பி நான் ஏமாந்ததுனால என்னால எதையுமே நம்ப முடியலன்னு சொல்லி நீங்க ஒரு சாத்தானுடைய அடிமைத்தனத்திற்குள்ளாக சிறைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்துல நாம் ஜெபத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவோடு பேசுவதன் மூலமாக, இயேசுவோடு உறவாடுவதன் மூலமாக இதை குறித்து வெளியே வர முடியும் என்கிற நம்பிக்கையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, அவரை பற்றும் நம்பிக்கையினாலே, அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. நம்மை குறித்த நோக்கத்தையும் திட்டத்தையும் இந்த உலகத்திலே செய்து நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். அதற்குரிய கிருபைகளை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆகவே இதை நாம் புரிந்து கொண்டவர்களாய், அறிந்து கொண்டவர்களாய் நாம் இருப்போமானால் ஒருபோதும் நாம் தவறாக எண்ண மாட்டோம், நம்மை குறித்து தாழ்வாக மதிப்பிட மாட்டோம், நம்மை குறித்து தாழ்வாக எண்ண மாட்டோம். கர்த்தர் அந்த நேரத்துல நம்மோடு கூட பேசுகிறார். எப்படி நம்ம ஜெபிக்கணும் தெரியுமா? இந்த எண்ணத்தை விட்டு என்னைய வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே, எனக்கு இந்த எண்ணத்திலிருந்து விடுதலை தாங்கன்னு சொல்லி என்னுடைய மனநிலைமை, நான் யோசிக்கிற இந்த நிலைமையில இருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்து நம்மை அந்த சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அவர் சிறைப்பட்டவர்களை சிறையிலிருந்து விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் விடுதலையாக்குகிற தேவன், அவர் நன்மை செய்கிற தேவன், நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டியது அவரோடு இணைந்து விட வேண்டியது, அவர்கிட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவரே இப்படிப்பட்ட மனநிலைமையிலிருந்து என்னை விடுதலையாக்கும், என் மனதை சீர்படுத்தும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நாம் வந்துவிடும் பொழுது கர்த்தர் தம்முடைய வசனத்தினாலே நம்மை தைரியப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, பலப்படுத்தி அவருடைய உன்னத திட்டங்களுக்கு நேராக நம்மை அழைத்து செல்கிறார். உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு விசேஷித்த திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை குறித்து நீங்களே தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். உங்களை குறித்து கர்த்தர் என்ன எண்ணிருக்கிறார், கர்த்தர் என்ன உங்களை குறித்து நம்பி இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டு அந்த வசனத்தை சொல்லி ஜபிக்க ஆரம்பிங்கள். உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை பார்ப்பீர்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்துல எங்களுடைய எண்ணங்கள் ஆண்டவரே ஒருவேளை அவநம்பிக்கை உள்ளதாக, அல்லது தாழ்வு எண்ணங்களாக, அல்லது மிக உயர்ந்த அளவுல தவறான எண்ணங்களாக, பெருமைக்குரிய மேட்டுமைக்குரிய எண்ணங்களாக எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களும் சிந்தைகளும் இருக்குமானால் இந்த நேரத்துல இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட சாத்தானுடைய அரண்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக. உம்முடைய வார்த்தையினால் பிரசங்கிக்கப்படும் பொழுதே, உம்முடைய வார்த்தை சொல்லப்படும் பொழுதே ஜனங்கள் இப்படிப்பட்ட மன நிலைமையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவார்களாக.
அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய எண்ணங்கள் கிறிஸ்து இயேசுக்கு கீழ்ப்பட்டதாக இருக்கும்படியா எங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உமக்குள்ளே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களிலே நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.